வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே வந்து நம்ம பலாத்தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க. ஓகேவா? பலாத்தோட்டத்தினுடைய இன்றைக்கி வந்து என்ன அப்டேட்டுன்னு வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் வச்சுருக்கிற பலாக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சைஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம இது வந்து பிஞ்சு வச்சதுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபுல் வீடியோவும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பலாத்தோட்டத்துக்கு வந்து. இன்றைக்கி நம்ம வந்து பலாத்தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாக்காய் வந்து இந்த கலராக வந்து மாறி இருக்குங்க. பட் இது வந்து காய் தான், பழம் கிடையாது. சவுண்டு பாருங்கள். காய் ஆனால் நல்லா சைஸ் வந்துடுச்சு. பட் வந்து கலர் வந்து பனினால் இப்படி மாறி இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு பனி சீசனில் வந்து காய்க்கிறது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. எல்லா காயுமே மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வந்துருக்கு. இதில் கீழேயும் ஒரு காய் இருக்குது. அந்த காய் இப்போ தான் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக. இதனுடைய அந்த ஸ்டெம் தண்டு கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், ப்ரௌன் கலராக. ஆனால் வந்து நம்மளுக்கு சம்மரில் வர்றது வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலராக தான் இருக்கும். நானும் சீக்கிரமாக ஒரு பலாப்பழம் வைக்கும்னு பார்க்குறேன், இன்னும் வைக்கலை நமக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு சில செடியில் வந்து இந்த மாதிரி பிஞ்சு வச்சுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிஞ்சு தான் வச்சுருக்கு, வேறு பிஞ்சு இல்லை. ஒரு பிஞ்சு இருக்குது, அது ஆனால் அது காய்க்காத பிஞ்சு வந்து வச்சுருக்கு. இந்த மாதிரி இந்த பிஞ்சு வந்து நமக்கு என்ன பண்ணாது, காய்க்காது. இது வந்து கீழே விழுந்துடும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இதனுடைய ஸ்டெம்மு பாருங்கள், இதனுடைய காய் இது டைப்பே இது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து காய்க்கிறது. பலாச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிதுங்க. ஓகேங்களா? நான் எப்பவுமே புலம்பிகிட்டே இருப்பேன் இல்லையா? இந்த பலாச்செடி ஓகேங்களா? இந்த பலாச்செடி ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 வருஷத்துக்கு பிறகு தாங்க காய்க்குமா. ஓகேங்களா? நான் வந்து இந்த டைப் லைக் வந்து இந்த டைப் மாதிரி நம்மளுக்கு வந்து காய்க்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். காய்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்குமா. ஓகேங்களா? நம்மளுக்கு செடி கொடுத்தாங்களா இந்த நர்சரியிலேருந்து சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இந்த வியட்நாம் ஏர்லி ஆரஞ்சு பற்றி வந்து நிறைய வந்து தப்பான நியூஸ்லாம் வந்துட்டுருக்குங்க. அது வந்து அப்படி கிடையாது. இது 3 வருஷம் கழித்து தான் வந்து இது ஹீல்டுக்கு வரும். இது 3 வருஷம் கழித்து இது ஹீல்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இதுவும் 2 முறை காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம தோட்டத்தில் 3 வருஷம் முடிஞ்சது, இன்னும் காய்க்கலை. ஒரு வராத அந்த பிஞ்சு கூட இதில் வந்து வரல. பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது செடி ஃபுல்லாக. இந்த மாதிரி இளம் துளிர் வருது இல்லையா? ஓ, இது பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று வந்திருக்கு. ஆனால் இது வந்து காய்க்காது. இது பாருங்கள், இந்த பிஞ்சு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாது, இது வந்து காய்க்காது. ஓகேங்களா? ஒருவேளை வந்து இதுக்கு பிறகு வர சம்மர்லேருந்து வேணால் காய்க்குமா, அடுத்த சீசனில் காய்க்குமான்னு தெரியல. பட் இந்த வருஷத்துக்கு 2 முறை வைக்கிறதுல இது வந்து செகண்ட் சீசன் காய். பட் இது வந்து காய்க்கலை. ஆனால் காய்க்குன்னு வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அது நம்ம கேட்ட பிறகு தான் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. பொறுமையாக காய்ச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது வந்து காய்க்கணும். பலாவில் வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டு பலா. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இது வந்து ஒட்டு செடி. ஓகேங்களா? இந்த ஒட்டு செடியில் வந்து பிஞ்சு வச்சுருக்கு. இப்போ தான் பார்த்திங்களா பாருங்கள், தரையிலே ஒன்று வச்சுருக்கு. பட் வந்து இது வேரில் வைக்கல. வேர் பலான்றது பார்த்திங்கன்னா வேர் வந்து இப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? இப்படி வந்து வேர் வந்து இந்த மாதிரி வெளியே வரும்போது வேர்லேருந்தே வந்து கிளச்சி வரும். இது வேர் பலா கிடையாது. இது வந்து அடியில் கணுவிலேருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்டெம்லேருந்து வந்திருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி பலாக்காய் வந்து நம்ம திருப்பி விடணும். ஓகேங்களா? மண்ணில் இருந்து. ஏன்னா ஈரம் படும் போது அது கீழே வந்து இந்த செடி வந்து பூஞ்சை ஏறும். இந்த இலைகள்லாம் பூஞ்சை ஏறும்போது ஃபால்ட் ஆகும். பாருங்கள், இது இவ்வளோ பெரிய ஸ்டெம்மு தான் இருக்குது. இதுதான் வந்து இந்த சேய் செடி. இந்த ஒரு ஸ்டெம்மு தான் இது வந்து சேய் செடி. இதிலேருந்து தான் காய்க்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாய் செடி. இது பாருங்கள், இவ்வளோ சைஸில் நம்ம தோட்டத்தில் பலா மரமே கிடையாது.
ஓகேங்களா. இது வந்து ஒரு பெரிய தண்டு, இந்த தண்டு பகுதி வந்து ஒரு பெரிய தண்டு பகுதி. இவ்வளோ பெரிய மரம் நம்ம தோட்டத்தில் கிடையாது. ஓகேங்களா. இந்த சேய் செடி வந்து வந்துடுச்சு. இது தாய் செடி. பட் இங்கே கீழே ஏதோ ஒரு துளிர்லேருந்து இந்த மரம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. நாட்டு மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷங்கள் நிறைய வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒட்டு செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. சொன்னது வந்து நர்சரியில் நம்ம செடி வாங்கினவங்க கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஹைப்ரிட்னாவே நம்மளுக்கு அவ்வளோதான் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, எனக்கு தெரியல. ஓகேங்களா. பட் நாட்டு செடி வந்து லைஃப் லாங் இருக்கும், பெரிய மரமாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது வந்து பார்க்குறதுக்கு வந்து உண்மை தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் இந்த மரத்தினுடைய அந்த தண்டு சொல்கிறேன். ஓகேங்களா. இது இதோட அடியினுடைய இது வேரே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரமும் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து நம்ம நம்ம சொல்கிறது ஆதி காலத்துலேருந்து பார்த்துட்டு வர மரத்தினுடைய இலை டைப்பெல்லாம் எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்து சூப்பரான ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி பண்ணால் இது ஃபுல்லாகவே பாருங்கள், இது பால் வருது. அதே நம்ம வந்து இதே ஹைப்ரிட் செடியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட தண்டு பகுதி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த சின்ன தண்டு தான். பட் காய் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்கு. காய் வந்து நம்ம பார்க்க பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியாக தான் இருக்குது. பட் வந்து எங்கள் ஏரியாவில் மழை வந்து ரொம்ப கம்மி. தீபாவளிக்குமே நம்ம ஏரியாவில் வந்து மழை வரல. எல்லா ஊர்லேயும் 2-3 நாள் வந்து மழை வந்தது. பட் இங்கே மழை வரல. தண்ணி இல்லாமல் தான் செடி வந்து இந்த இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி கவுத்துட்ருக்கு. தண்ணி வந்து பாய்க்கணும் இதுக்கு மேலே தான் நம்ம. பட் காய் வந்து ரொம்ப அருமையாக பிடிச்சிருக்குது இந்த முறை. நீங்கள் பாருங்கள், நம்ம என்ன ரெகுலராக வீடியோ போடுறதுனால உங்களுக்கு தெரியும். இந்த சீசனை விட நம்மளுக்கு வந்து இந்த ஜானுக்கு மேலே ஒரு சீசன் வரும். ஓகேங்களா. இது வந்து இன்னும் பழம் வந்து டக்குன்னு அறுவடை ஆகிடும். அது ஒரே டைமில் தான் வர மாதிரி இருக்கும். இந்த பழம் இந்த சீசன் முடிச்சுட்டு நம்ம மே மாதம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்கும். ஆனால் பெரிய நம்மளுக்கு ஒரு டஃப்பான விஷயம் என்னென்னா அந்த சீசன்லாம் நம்மக்கிட்ட என்ன இருக்காது, தண்ணியே இருக்காது. அந்த தண்ணியும் பார்த்துட்டு இந்த காய் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. இந்த காயெல்லாம் பாருங்கள் சூப்பரான சைஸ் வந்துருக்கு. இது வேறு கிளைகள் தான். இது ஆக்சுவலி நம்ம எடுத்து போட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இந்த நம்ம நர்சரியில் இந்த காய் வாங்கணும், செடி வாங்கணும் இல்லையா, அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து 2 காய் இருக்குது. ஓகேங்களா. ஒரு வீடியோவே போட்டிருந்தார், நான் வீடியோ தான் பார்த்தேன். இந்த காய் வந்து நம்ம விட்டுறணும். ஓகேங்களா. இது வந்து இல்லைக்கு இதை நம்ம விட்டு இருக்கக்கூடாது. பட் நம்ம மிஸ் ஆகி வந்துடுச்சுன்னா இது வந்து கமர்ஷியலாக வந்து இப்போல்லாம் நிறைய இந்த பொரியல் பண்ணுறது சமைக்கிறதுக்கெலாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியுமே இல்லைனாலும் இந்த காய் வந்து உங்களுக்கு காய்க்கும் போது பார்த்திங்கன்னா குறைந்தது 10 சொலையாவது இருக்கும். இந்த மரத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிஞ்சு கூட ஆனால் கண்டிப்பாக வீணாகிறது இல்லைங்க. ஓகேவா. ஏன்னா நம்ம அந்த 10 சொலையை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய காய் என்ன பண்ணுது, பெரிய சைஸ் வராமல் மீடியம் சைஸில் ரெண்டுமே ஆவரேஜான ஒரு வெயிட்டில் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த மாதிரி பாருங்களேன். பாருங்கள், அதனுடைய வெயிட் வந்து இதுவும் எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணுது, இது வந்து சைஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக வைக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, என்ன மாதிரி நம்ம செடி வளர்க்கணும், எந்த மாதிரி வந்து அது காய் விடணும், எப்படி கட் பண்ணணும் அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சைஸுக்கு ஒரு பிஞ்சு வந்து கீழே விழுந்துட்டுருக்குது. இது எடுத்து பார்க்கலாம். இது வந்து என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய அடிப்பகுதி வந்து மண்ணில் வந்து உட்காந்துட்ருக்கு. ஓகேங்களா. இந்த போர்ஷன் வந்து மண்ணில் வந்து இருக்கிறதுனால நம்ம அந்த இலைகள்லாம் சருகு விழுது இல்லையா, அதில் இருக்கிறது நம்ம இந்த இயற்கை உரம் கொடுத்தது எல்லாம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கும். அது போயிட்டு இந்த பழத்தை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. இது பழுக்கவே இல்லைங்க. ஓகேவா. நம்ம பிஞ்சாக இருந்தால் கூட விரும்பி பழுக்கும். இது வந்து பழுக்கவில்லை. இந்த காயிலே வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்படி வேஸ்ட்டான காய்களை வந்து பறித்து நம்ம தூரம் தான் போட்டுடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூச்சி வந்து இதில் டேமேஜ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த காய் வந்து நம்ம பிச்சு போட்டுடணும். அதே மாதிரி 3 பிஞ்சு வச்சாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த காய் வந்து பிச்சு தூரம் போட்டுடணும். ஏன்னா ஒரு பழத்துலேருந்து இன்னொரு பழத்துக்கு ஈஸியாக என்ன அது எஃபெக்ட் ஆகும்.
இது எல்லாமே வந்து பிஞ்சாக தான் இருக்குது. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பாருங்கள், மேலே வந்து பனிக்கு வந்து இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. சேம் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு சம்மரில் வந்தால் இந்நேரம் வந்து பழம் பழுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. இது வந்து மழை ஈரம் இருக்கிறது, ஐ மீன் எப்படி சொல்கிறது, இந்த பனி தண்ணி மழை தண்ணியில் மேலே பட்டு இது மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து ஒரு பழம் வந்து சீக்கிரம் வந்துடும். ஓகேங்களா. ஏன்னா வெயில், அதனுடைய வறட்சி தன்மை சீக்கிரம் வந்துடும். பட் இந்த மழை காலத்தில் வந்து பழம் வந்து காய் ஃபுல்லாக முத்துனா கூட பழுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். சவுண்டு ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த சவுண்டு வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்க முடியலங்க. நிறைய பேர் வந்து இதை தட்டி பார்த்து, ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த காய் தூக்கி பார்த்தா தெரியும். இது இந்த காய் வந்து காயாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் பட் இது பழம் ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா இதோட வெயிட் வந்து குறைஞ்சிரும். எனக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் தட்டி பார்த்தே வந்து பழம் வந்திருக்கா வரலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிஞ்சிட்ருக்கு பாருங்களேன். மேலே இது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து பாதி தான் ஒட்டிகிட்ருக்கு. பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோ வரும். இந்த 2 காயும் சேர்த்து 10 கிலோ வரும். இருந்தாலும் இது தாங்கி பிடிக்குது பார்த்திங்களா. இதுதான் இந்த மரத்தினுடைய பவருன்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஆனால் வந்து இந்த முறை தோட்டம் வந்து மழை வந்தால் தான் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எதுனா வந்து இயற்கை உரம் கொடுக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் வந்து ஒரு பொரியல் பண்ணுறோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த பொரியல் பண்ணுற ஸ்டேஜில் வந்து காய் இது தான். இந்த மேலே இருக்கிற முள் பகுதி மட்டும் இல்லாமல் இதனுடைய ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பால் வர ஏரியான்னு இருக்கும்ல, அந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இந்த தண்டு போர்ஷனையும் எடுத்துடணுங்க. ஓகேவா. தண்டு தான் துவர்ப்படிக்கும். இந்த தண்டு போர்ஷனையும் எடுத்துகிட்டு தான் நம்ம கட் பண்ணி ஒரு பொரியல் பண்ணுறது, பிரியாணி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நாட்டுக்காயில் அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எங்களுது வந்து துவர்ப்படிக்குது. இல்லை ஒருவேளை அது துவர்ப்படிக்க வேச்சி எல்லாமே நான் பண்ணேன். பட் நான் செஞ்சேன், துவர்ப்பு தான் அடிக்குது, துவர்ப்பாக இருக்குது. ஓகேங்களா. யாருன்னா பிரியாணியில் ஐ மீன் பலாப்பழத்தில் யாருன்னா பிரியாணி செஞ்சுருக்கீங்க இல்லை பொரியல் செஞ்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு வரலை. நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க. டுடே வந்து வீடியோ முடிஞ்சது. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தோட்டம். மழை இருந்தால் நல்லாயிருக்கும். மழை சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மழை வந்து இன்னும் நம்ம ஏரியாவுக்கு வந்து வரல. இந்த காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த செடி நீங்கள் யாருன்னா வச்சுருந்து இது காய்ச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இதனுடைய பழம் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டேன். பட் ஆனால் நம்ம என்ன போடல, பழம் போடல. நானும் வந்து பார்க்குறேன், இன்னும் பழம் வரல. ஒரு காய் பறித்து எதுவுமே வச்சேன். ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கிறது வந்து ஒரு காய் வந்து பறித்து எடுத்துகிட்டு போய் வச்சேன். அதனால் அது வந்து காயாகவே இருந்துச்சு. அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அமுங்குச்சு. ஆனால் ஸ்மெல் வரல. ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு கட் பண்ணேன். அது காயாக இருந்தது, அதை தூக்கி போட்டாச்சு. இன்னும் வந்து பழம் வந்து நமக்கு என்ன பண்ணல, பழம் வந்து வரல. எல்லாமே இந்த மாதிரி காயாக தான் இருக்குது. ஓகேங்களா. நான் குக் பண்ணி போட்டால் ஒருத்தர் கூட குக்கிங் வீடியோ பார்க்க மாட்டேறீங்க. எல்லாம் வந்து ஃபார்ம் தான் பார்க்குறீங்க. ஓகேவா. அந்த அல்காரிதமே எனக்கு வந்து இந்த கார்டன் ஓரியன்ட் கண்டென்ட் தான் வந்து எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா வேலையும் செய்கிறது தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப் வருது, வீடியோ வந்து மூவ் ஆகுது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு கமெண்ட்டு கூட டைப் பண்ண மாட்டேறீங்க. ஓகேங்களா. ஏன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஐ மீன் இதை கண்டென்ட் போட நான் எதனா நினச்சிக்கோன்னு கூட நினைக்கலாம். பட் நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. எது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்களா. சொன்னீங்கன்னா தானே நான் வந்து எந்த மாதிரி கண்டென்ட் போகுதுன்னு எனக்கே தெரியும். ஓகேங்களா. நீங்களும் ஒரு பழச்செடி வளர்க்கலாம். நிறைய பேர் வந்து சீடு கேட்டிருந்தீங்க, சில பொருட்கள்லாம் எங்கே கிடைக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா. பட் நான் சொன்னேன், நான் போகிற கமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. பட் நான் வந்து எவ்ரி கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், ஒரு வித்தியாசமான ஒரு செடியாக என்னன்னு தெரியல, இல்லை எறும்பு வலையான்னு தெரியலங்க. பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு பாம்புன்னு நினச்சிட்டேன். இது ஆக்சுவலி பாம்பு இல்லை, எறும்பு தான் இருக்குது. அதனுடைய கூடு பாருங்களேன் எப்படி கட்டியிருக்கு. அதில் எறும்பு தான் எறும்பா தேனியான்னு தெரியல. ஒரு வித்தியாசமான பூச்சி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மருந்தே அடிக்காதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது.
கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓட்டையாகவே இருக்குது. பயங்கரமான பூச்சி. ரீசன் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பூச்சி வருதுனாங்க, ஓகேங்களா. வீடாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும், நம்ம தோட்டத்தில் வந்து பூச்சி வருதுன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை இந்த பில்லு தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பில்லை சாப்பிட்றதுக்கு நிறைய புழுலாம் நிறைய இருக்கும். இந்த புழுவை சாப்பிட்றதுக்கு வந்து இந்த குளவின்னு சொல்லுவேன், குளவி ரெட் கலர் எல்லோ கலர் குளவிலாம் வந்து வருது. இது என்ன பண்ணுது, நம்மளுடைய அந்த இந்த ஃப்ரூட் மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் போடுது, ஒரு ஓட்டை போட்டு விட்டுடுது. அதில் வந்து ஈஸியாக வந்து நிறைய பூச்சி வந்து அந்த பழங்களை போய் தாக்குது. நான் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். இந்த ஃபஸ்ட்டு நம்ம தோட்டம், நம்ம வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் மாடி தோட்டமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண வேண்டியது வந்து இந்த புல்லை வந்து கிளியர் பண்ணும். இந்த புல்லை கிளியர் பண்ணலன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த பழங்கள் வந்து டேமேஜ் ஆகிடுங்க. நம்ம தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ புல் முளைச்சிருக்கு. இது வந்து நம்ம டிராக்டரில் ஓட்டணும் அப்படின்னாலும் சரி, பவர் வீடரில் ஓட்டணுன்னாலும் ஃபஸ்ட்டு என்ன இல்லை, ஈரம் இல்லை. ஈரம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணல, ஓட்ட முடியல. கண்டிப்பாக மழை வரும்னு எதிர்பார்க்க, மழை வரலனாலும் தண்ணி பாய்ச்சி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணி தான் ஆகணும். அதனால தான் பாருங்கள் ஒரு செடி பாருங்கள் தண்ணி இல்லாமல் இந்த எல்லோவா. இது வந்து ஏன்னா அடியில் வந்து பாறை இருக்குது, அதனால் இந்த செடி வந்து டல்லாக இருக்குது. அதுக்கு பக்கத்து செடியை பாருங்கள், அது நல்லாயிருக்கு. இது வந்து நல்லாயிருக்கு. இப்படி தான் ஒரு மரத்துக்கிட்டேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மரங்கள் வளர்கிற மாதிரி நாமளும் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தாண்டி டே டு டே ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. வீடியோ பார்க்குற மாதிரி தயவுசெய்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அப்படி இல்லை நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஃபார்ம் வந்து எந்த மாதிரி வந்திருக்கு, நான் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன், அது நான் மெயின்டைன் பண்ணுறது சரியாக தப்பாக, இது வரைக்கும் வந்து எனக்கு எல்லாருமே கைட் பண்ணிட்டு தான் வரீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இதை பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா. குக்கிங் கூட பாருங்கள், ஓகே. நல்லா தான் சமைப்பேன், கொஞ்சம் போய் அந்த வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்க. தேங்க்யூ. குக்கிங்காவது நான் நல்லா பண்ணுறேன்னா, நல்லா பண்ணலையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். நல்லா பண்ணலனாவது சொல்லுங்கள், ஓகேவா. நான் வந்து என் ஸ்டைலில் தான் சமைப்பேன், யார் சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். ஆனால் ஓரளவுக்கு நல்லா தாங்க சமைப்பேன், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.